வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அண்ட் நோட்டிஃபிகேஷனுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சொந்த வீடு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து அமைகிறது கிடையாது. எல்லாருமே வந்து கட்டணும், சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு வந்து நிறைய ஆசைகள் வந்து இருக்கும் எல்லாருக்குமே. அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாருக்குமே வந்து அமைகிறது இல்லை. யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் பகவான் வந்து அவங்களோட ஜாதகத்தில் வந்து பலமாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கட்ட முடியுது. அந்த செவ்வாய் பகவானை வந்து நம்ம பலமாக்குறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் முருகர் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நிலம், வீடு எல்லாமே வந்து வாங்கணும் அப்படின்னா முருகரோட அருள் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து வாங்க முடியும். அதுக்காக வந்து முருகர் வழிபாடு வந்து மிகவும் முக்கியம். நீங்கள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து முருகரோட அருள் வந்து மிகவும் முக்கியம். நீங்கள் வந்து செவ்வாய் பகவானோட அருளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியம். அப்போ தான் வந்து வீடை வந்து வாங்க முடியும். அதுக்கு வந்து நான் சொல்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து செய்யணும். அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதணும். அது என்ன மந்திரம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் 9 முறை வந்து நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை வந்து எழுதணும். சொல்லிக்கிட்டே எழுதணும். எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மனதார வந்து நீங்கள் வந்து நான் வந்து வீடு வாங்கணும், இல்லை இடம் இருக்குது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டே எழுதுங்க. அப்படி வந்து நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து நிலம் வாங்கணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை வந்து எழுதுங்க. அப்படி எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேண்டுதல், நீங்கள் வந்து எதையுமே வந்து அப்போ யோசிக்கக்கூடாது. அன்வான்ட் ஆன விஷயங்கள் அது மாதிரிலாம் நீங்கள் வந்து எதுவுமே யோசிக்கக்கூடாது. முழுக்க வந்து உங்களோட எண்ணம், உங்களோட பிரார்த்தனை எல்லாமே வந்து ஒரு நிலையில் வந்து அந்த ஒரு பிரார்த்தனையில் தான் இருக்கணும். அந்த எழுதி நீங்கள் வந்து வழிபட்டுருங்க இல்லையா, அந்த ஒரு செயலில் மட்டும்தான் உங்களோட ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா முழுமை அடையும். செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து ஏற்றலாம். ஏற்றி நீங்கள் வந்து வேண்டணும். செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றிலை தீபம் வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து தெரியலன்னா அந்த வீடியோவை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வழிபடும் போது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களால் வந்து உங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிக்க முடியும். உங்களோட உழைப்பும் வந்து நல்லா வந்து உங்களோட உழைப்பு வந்து உங்களுக்கு சிறந்து இருக்கணும். அப்போ தான் வந்து கூடிய விரைவில் வந்து வீடு வந்து வாங்க முடியும். இந்த வேண்டுதலையும் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பணத்தடை அப்படின்றது வந்து போக்கிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து பணத்தடையாக வந்து அமையும் போது வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து வாங்க முடியாது. ஏன்னா வருமானமே இல்லாதப்போ எப்படி வீடு வாங்க முடியும்? அதனால் வந்து இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணும்போது, இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பணத்தடை அப்படின்றது வந்து கம்மியாகும். பணம் வந்து வருமானம் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்படி வருமானம் வந்து அதிகமாக வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடை ஈஸியாக வாங்கிட முடியும் இல்லையா? அதனால் வந்து நம்பிக்கையோட இந்த வெற்றிலை தீபம் வந்து நீங்கள் வந்து ஏற்றுங்க. நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி 9 வாரங்கள் வந்து நீங்கள் வந்து ஏற்றுங்க. ஏற்றும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பாவது நீங்கள் வந்து முன்னாடி போயிருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். நான் சொல்லியிருக்க இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு புதுசாக ஒரு நோட்டு எடுத்துக்கணும். அந்த நோட்டு எடுத்துக்கிட்டு நான் சொல்லியிருக்க மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதிக்கணும். 9 முறை வந்து நீங்கள் வந்து எழுதிட்டு உங்களோட பூஜை அறையிலே வந்து நீங்கள் வந்து அந்த நோட்டை வந்து வச்சிடணும். இந்த மந்திரம் தான். இதை வந்து நீங்கள் எழுதிட்டு உங்களோட பூஜை அறையிலே வந்து இந்த நோட்டை வச்சுட்டு அடுத்த நாள் எழுந்து மறுபடியும் வந்து எழுதணும். இப்படி எழுதுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானை வந்து நீங்கள் வந்து பலப்படுத்துறீங்க. அப்போ வந்து கூடிய விரைவில் வந்து உங்களால் வீடு வந்து வாங்கிட முடியும். அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.